காத்கோடாம் நைனித்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் போனோம் அப்படின்னால் நீம் கரோலி பாபா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த மகானுடைய ஆசிரமம் இருக்குது. மார்க் ஜூக்கர்பர்க், ஃபேஸ்புக்கோட ஃபவுண்டர், அவர் மட்டும் இல்லை, ஸ்டீவ் ஜாப்ஸ் இங்கே 1970 வந்திருக்கார், இந்த மகானை தரிசித்திருக்கார். ஜாக் டார்சி, ட்விட்டர் அண்ட் ஸ்கொயரோட கோஃபவுண்டர், இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. விராட் கோலியும் அவருடைய மனைவியும் அனுஷ்கா சர்மா இவங்க எல்லாம் இந்த மகானுடைய சமாதியில் தியானம் செய்துவிட்டு போயிருக்கார்கள். இந்த மகான் 1970 மகா சமாதி அடைஞ்சிட்டார். உலகத்தில் இருக்கக்கூடிய இப்பேற்பட்ட ஆற்றல் மிக்க தலைவர்கள் எல்லாரையும் ஈர்த்து அவர்களை அனுகிரகிக்கக்கூடிய இந்த எல்லாம் வல்ல அந்த அற்புதமான சித்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னால் நீம் கரோலி பாபா அப்படின்னு இவருக்கு பெயர். இந்த மகானை பற்றி நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னாடி அவர் செஞ்ச ஒரு பெரிய அற்புதத்தை பார்க்கலாம். அயோத்தியாநாத் சிங் 1947 அப்பொழுது வேலை பார்த்துட்டு இருக்கார். அவர் எதில் வேலை பார்க்குறார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சுங்கவரித்துறை அந்த இதில் வேலை பார்த்துட்ருக்கார். அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவர் அந்த காலகட்டத்தில் ரொம்பவும் கஷ்டங்களை கடந்து கொண்டு போயிட்டு இருக்கார். 1947 அவர் நீம் கரோலி பாபாவோட ரொம்ப பெரிய பக்தர். இந்த நீம் கரோலி பாபான்னு சொல்லணுமா அப்படின்னா நீப் கரோரி பாபா அப்படின்னு சொல்லணுமா அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஆனால் இந்த நீப் கரோரி அப்படிங்கிறது மருவி நீம் கரோலியாக ஆகிவிட்டு, அதனால் நாம் நீம் கரோலி பாபா அப்படின்னு எல்லாரும் சொல்ல அதே பிரயோகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த நீம் கரோலி பாபா என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஆஞ்சநேயருடைய மறு அவதாரம். ராம் 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 ஸ்ரீ ராம் 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 இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார், விடாது சொல்லிக்கொண்டே இருப்பார். எப்பொழுதுமே இந்த மந்திரத்தை ஜெபித்து கொண்டே இருப்பார். இதை ஜெபித்து கொண்டு வந்தோம்னு சொன்னால் வாழ்க்கையில் எல்லா வித சுபீட்சங்களையும் கண்டிப்பாக அடையலாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அவர் சொல்லிக் கொடுப்பார். பகவான் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை எப்பொழுதும் வைக்க வேண்டும். ஆனால் இது சாத்தியமா? நம்ம ரொம்ப நம்பிக்கையுடன் பகவானிடம் இருக்கோம், நம்மளுடைய காரியங்கள் எல்லாத்தையும் ரொம்ப மனசு சுத்தமாகவும் செய்கிறோம். அப்படின்னு இருக்கும்போது மனசாட்சிக்கு சுத்தமாக இருக்கும் பொழுது நமக்கு சில சோதனைகள் அப்படிங்கிறது வரும். அது ஏன்னா உள்ள கர்மவினை. அந்த சோதனைகள் வரும் பொழுது நம்ம செய்யக்கூடிய ரொம்ப 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 ஒரு ரொம்ப 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 சிரிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இறைவனை நாம் தூற்றுகிறது. இறைவன் மீது நமக்கு கோபம் வருது. சில பேருக்கெல்லாம் ஏதாவது ஒரு கஷ்டம் நடந்துடுது அப்படின்னு சொன்னால், இறைவா எனக்கு எப்பவுமே சந்தோஷம் மட்டும்தான் கொடுக்க வேண்டும் அப்படின்னால் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்னு ஞானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் ஒரு பதிகம் பாடியிருக்கார். அந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழறதுக்கு என்ன பண்ணணும்? சிவபெருமானை துதிக்கணும், எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவ்வினைக்கு இவ்வினைன்னு சொல்லிட்டு அந்த பதிகத்தையும் சொல்லியிருக்கார். எல்லா வினையும் கரைஞ்சு போயிடும். திருமாகர்கள் பதிகம் படித்தா தீவினைகள் போகும். இது போல் இறை வழிபாட்டில் ஆழ்ந்து நம்ம ஈடுபடுத்தி கொண்டிருக்கும் பொழுது கண்டிப்பாக கஷ்டங்கள்லேருந்தெல்லாம் கண்டிப்பாக நம்மளால் நிச்சயமாக கடந்து போக முடியும். அந்த சோதனைகள் எல்லாம் நாம் வென்று சாதனை ஆக்க முடியும். ஆனால் இந்த அயோத்தியாநாத் சிங் ரொம்ப 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 நேர்மையான ஒரு ஆஃபீஸராக இருந்தார். அவருடைய வேலை புரியக்கூடிய இடத்துல அவருக்கு நல்ல பெயர் இருந்தது. எந்த விதமான தவறான விஷயத்துக்குமே அவர் போக மாட்டார், அதற்கு துணை போகவும் மாட்டார். இதன் காரணமாக இவர் போன்றவர்களுக்கெல்லாம் வரக்கூடிய இயல்பான சோதனை என்ன அப்படின்னால், இவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி உயர்வு அவருக்கு கிடைப்பதில்லை. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பல இடையூறுகள் பல சஞ்சலங்கள் ஏற்படுத்தி கொண்டே இருக்குது. இவருக்கு ரொம்பவும் மனசு வேதனையாக சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நீம் கரோலி பாபா கிட்டேருந்து ஒரு டெலிகிராம் வருது. அந்த பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, சரி உடனே நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மகானை பார்க்குறதுக்காக போகிறார். ஆனால் இவர் போகும்போது விரக்தியோட உச்சக்கட்ட நிலையில் இருக்கார். நீம் கரோலி பாபா இவரை பார்க்குறார். ஆனால் இவரை கண்ணெடுத்து பார்த்தாலும் இவர் வான்னு சொல்லலை, எதுவுமே பேசலை. இவரை கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் உட்கார வைக்கிறார். இவர் ஏற்கனவே எரிச்சல் இருக்கார். நான் உண்மையான பக்தன் தானே, நான் கடவுள் மீது இவ்வளோ பக்தி வைத்தேன், எனக்கு ஏன் இவ்வளோ சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது? உண்மையாக ஒரு மனிதன் இருந்தால், மனசாட்சிக்கு இருந்தால், நேர்மையாக இருந்தால், இதுதான் கஷ்டத்தெல்லாம் சந்தித்து தான் ஆக வேண்டுமா? இதற்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு இவர் மனசு அப்படியே கொந்தளிச்சுன்னு இருக்குது. நீம் கரோலி பாபா இவரை கூப்பிடவே இல்லை. 2-3 மணி நேரம் உட்கார வச்சுட்டு திடீர்னு வேறு வரைக்கும் போனதுக்கப்புறமா ஒரு வழியாக இவரை கூப்பிட்டார். இவரும் ஒரு வழியாக பாபா நம்மளை கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு நீம் கரோலி பாபா கிட்டே போகும்பொழுது நீம் கரோலி பாபாவோட குரல் அப்படியே ஒலித்தது. எப்படின்னா ஒரு சிங்க கர்ஜனை போல் ஒலித்தது. என்ன, கடவுளுமே நம்பிக்கை வச்சுக்க மாட்டியா நீ? உனக்கு இறை நம்பிக்கை போயிடுமா அப்படின்னு? இப்போ என்ன, நீ நாஸ்திகன் ஆகிவிட்டியா? நீ இறைவனை விட்டு விடுறியா நீ? அப்படியா? உனக்கு இவ்வளோதானா நம்பிக்கை? உனக்கு இவ்வளோதானா? சரி கேட்டுக்கோ, உனக்கு நிச்சயமாக ஒரு பெரிய உனக்கு தகுதியான பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். இறைவனை பரிபூர்ணமாக நம்பிக்கை வை அப்படின்னு மட்டும் சொல்லாமல் வேறு என்ன சொல்கிறாரு? என்ன நீ திருப்பி வச்சிருவியா? அது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார்.
இந்த திருப்பி வச்சிருவியான்னு சொல்லும்போது தான் இவருக்கு நிஜமாலே ஒரு மனசில் தூக்கி வாரி போட்டது. இந்த மகானுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகான் திரும்ப திரும்ப அதே தான் கேட்குறார். உனக்கு என்ன நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கும் பொழுது, நீ உதவி ஆணையர் ஆக போகிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ, இறைவன் எழுதிய அந்த சட்டத்தை யாராலையும் மாற்ற முடியாது. அது உனக்கு புரியாதா அப்படின்னு சொன்னாராம். இப்படி பாபா ஏன் கத்துறான்னு எல்லாரும் பதறடிச்சு போய் வந்தபோது இந்த அயோத்தியாநாத்தை பார்த்து பாபா கத்தின்னு இருக்கார். அயோத்தியாநாதும் ரொம்பவும் யாரையும் பார்க்கல, பாபா சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டே இருக்கார். கடைசியில் அவரை நல்லா கத்தி திட்டி முடிச்சுட்டு பாபா கடைசியாக சொன்ன வார்த்தை என்னென்னா, ஜாவோ சப் டீக் ஹோ ஜாயேகா, எல்லாம் சரியாகிவிடும், உனக்கு எதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, இறைவன் மீது நீ வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை எப்பொழுதும் இழக்காதே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆணையை கொடுக்கிறார். இவருக்கு கொஞ்சம் கூட சரி அங்கேருந்து கிளம்பும்போது மனசுக்கு ஏதோ ஒரு ஆறுதலாக இருந்தது அந்த பாபா பேசினது. ஏன்னா இதெல்லாம் சாத்தியப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னே நம்மளால் நினைக்கவே முடியாது. இது எப்படியும் நிச்சயமாக நடக்கக்கூடிய விஷயமே இல்லை. பாபா நம்மள ஏதோ ஆசீர்வாதம் பண்ணிட்டார் சரி அப்படின்னு சொல்லி மனசில் ஏதோ கொஞ்சம் ஒரு ஆறுதலோடு இவர் திரும்பி வீட்டுக்கு வரார். இவர் வீட்டுக்கு வந்துடுறார். அது மட்டும் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீ தாமதிக்காமல் போயிடு, இன்றைக்கே நீ ஃபைசாபாத் போய் ஆகணும், இன்றைக்கி மத்தியானமே நீ போயிடணும் அப்படின்னு பாபா அவர்கிட்ட சொல்லிடுறார். சரி, உடனே அவரும் ஃபைசாபாத் உடனே கிளம்பிடுறார். அங்கே கிளம்பின உடனே என்ன ஆகுறதுன்னா, ஒருத்தர் ஓடி வரார். என்ன வந்தது அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நான் ஒரு நற்செய்தி எடுத்துக்கொண்டு வந்திருக்கேன் ஹுசூர், உங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்குது. என்ன தெரியுமா, தாங்கள் உதவி ஆணையராக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சிடுது. நீங்கள் இப்பொழுதே இங்கே இருக்கக்கூடிய அந்த நீதிபதி இருக்கார் இல்லையா, இந்த மாவட்டத்தோட நீதிபதி கிட்ட உங்களோட பணியெல்லாம் ஒப்படைச்சு நீங்கள் இப்போவே கிளம்ப வேண்டும் அப்படின்னு ஒரு அரசு ஊழியர் இவரை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தாராம். இவருக்கு தூக்கி வாரி போட்டதாம். எப்படி இது சாத்தியம்? ஏன்னா 1947 பாபா இவரை கூப்பிட்ட போது இவருக்கு எப்போவோ பதவி உயர்வு கிடைச்சிருக்கணும். ஆனால் திரும்ப 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 பதவி உயர்வு கிடைக்காமலே போச்சு. ஏனால் இவர் யாருக்கும் வளைந்து கொடுக்கவில்லை. இவர் நேர்மையை விட்டு எப்பொழுதுமே போகவில்லை. இந்த நேர்மை வழியிலேயே எப்போவுமே இருந்து கொண்ட காரணத்தினால் இவருக்கு நிறைய கஷ்டங்கள் வந்தது. இவர் கிருஷ்ண பரமாத்மா மீது ரொம்ப மரியாதமான பக்தி வைத்திருந்தார். கிருஷ்ணா, நான் உனக்கு இவ்வளோ நம்பினேன், நீ கடைசியில் என்னை கைவிட்டுட்ட, நீ தானே என் கூட இருந்திருக்கணும், நீ தானே வெற்றி கொடுத்துருக்கணும், ஆனால் நீ கொடுக்கலையே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை திட்டிக்கொண்டே இருந்தது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணருடைய படத்தை அப்படியே திருப்பி மாட்டி விட்டுறார். திருப்பி மாட்டி விட்டா என்ன, சர்வாந்தர்யாமியாகப்பட்ட அந்த பரமாத்மாவுக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாதா என்ன? இந்த செய்தி ஒன்று இவருக்கு தூக்கி வாரி போடுறது. இப்படி இவருக்கு மனசில் சந்தோஷம் மட்டும் இல்லை, மனசில் ஒரு வேதனை இருந்தது. நம்ம இறைவன் மீது வைத்த நம்பிக்கை ஒரு நிமிஷம் விட்டுட்டோமே, நம்ம குரு மீது வைத்த நம்பிக்கை ஒரு நிமிஷம் நம்ம இழந்துட்டோமே, என்ன ஆனாலும் நம்ம குருவால் அதை கண்டிப்பாக சாதித்து நமக்கு கொடுக்க முடியும், நம்ம குரு நமக்கு நல்லதே செய்வார்ங்கிற நம்பிக்கை நமக்கு இருந்ததா? அக்கல்கோட் மகாராஜோட வாழ்க்கை சரித்திரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மராட்டியர்கள் எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு மொழி பாடுவார்கள். என்ன அப்படின்னா, அசக்கியா ஹிசக்கியா கடத்தியில சுவாமி, இனி எது நடக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியோ அந்த விஷயத்தை நடத்தி காட்டுறேன்ப்பா அப்படின்னு அக்கல்கோட் மகாராஜ் சொல்லுவார். அதை பண்ணக்கூடிய தெய்வமே உன்னை நாங்கள் வணங்குகிறோம், த காட் ஹூ கேன் மேக் த இம்பாசிபிள் பாசிபிள் அப்படின்னு அசாத்திய சாதக சுவாமின்னு ஆஞ்சநேயமூர்த்திக்கு இருக்க போலவே அக்கல்கோட் மகாராஜுக்கும் இருக்குது. அது போலவே தான் ஒரு சித்த புருஷர் நினைத்தார் அப்படின்னு சொன்னால் நடக்க முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது நிரூபிக்கிறது தான் இந்த நீம் கரோரி பாபாவோட இந்த அற்புதம். இந்த அற்புதம் இதோடு முடிஞ்சிடலை. இவருக்கு அந்த நேரத்தில் கண்டிப்பாக இந்த பதவி உயர்வு கிடைப்பதுக்கு எந்த கடுகளவு வாய்ப்பும் இல்லைன்னு இவர் நினச்சிட்டு இருந்தாலும் கூட அது எப்படி நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப நாள் கழித்து தான் இவருக்கு திரும்ப வந்ததாம். ஒரு முறை என்ன நடந்ததுன்னா, இவர் வேலை பார்த்து கொண்டிருந்த மாநிலம் உத்தரப்பிரதேஷ். அந்த உத்தரப்பிரதேசத்தில் 1947 அந்த சுங்க வரித்துறையோட உயரதிகாரியை அந்த முதலமைச்சர் கூப்பிட்டு கேட்குறார். அடிக்கடி எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்து கொண்டே இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கார்கள். இங்கே லஞ்ச லாவணங்கள் ரொம்ப தூக்கி ஆட்டம் போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார்கள். இதெல்லாம் எனக்கு நிற்கணும். எனக்கு அந்த உதவி ஆணையர் பதவியில் நல்லபடியாக எனக்கு ஒரு ஆள் வேணும். அந்த இப்போ இருக்கிறவங்களெல்லாம் சரியாக இல்லை, அவங்க லஞ்சம் வாங்கி கொண்டு அரசாங்கத்துக்கு உண்மையாக இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் போயிடணும். யாருக்கு இது கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்னு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த உயரதிகாரியை விட்ட பந்த் அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் என்ன சொன்னாராம், யாருமே அந்த மாதிரிலாம் இல்லை, என்னுடைய அலுவலகத்தில் ஒருத்தர் இருக்கார், ஆனால் அவர் ரொம்ப ரொம்ப ஒரு கடைநிலை ஊழியருக்கு மேலே கொஞ்சம் இருக்கார், அவ்வளோ தவிர அவர் இந்த பதவி இருக்க அவருக்கு எந்தவித தகுதியும் பார்த்தா இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அந்த முதலமைச்சருக்கு கோபம் வந்துதான். அவர் நல்ல ஒரு மனிதர், நல்லபடியாக சுத்தமாக பணிபுரிபவர் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னு சொன்னால், திறமை உள்ளவர், உண்மையாக நாணயமாக இருக்கக்கூடியவர், நேர்மையாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு தெரிஞ்சால்
அந்த பதவி உயர்வை ஏற்படுத்துறதுக்கு என்னெல்லாம் சாதிகள் உண்டோ அதெல்லாம் பாரு. அப்படி ஒரு பதவியை தாங்கள் செய்து அந்த பதவிக்கு அவர் தகுதியானவர் அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாம் வேலை வேணுமோ அதுக்கெல்லாம் செய்து அவருக்கு இப்பொழுதே அந்த பதவி அவர் கையில் கிடைக்கிற மாதிரி செய்யுங்கள் அப்படின்னு பண்ணித்தாராம். அப்பொழுது அந்த முதலமைச்சருக்குள்ளே போய் இந்த விஷயத்தை அப்படி ஊன்றுதலாக இருந்த விஷயத்தை செய்ய வைத்தவர் யார் அப்படின்னால் நீம் கரோலி பாபா தான் அப்படிங்கிறது மட்டும் இவருக்கு பிற்காலத்தில் புரிய வந்தது. எவ்வளவோ விஐபிஸ் எல்லாம் இந்த நீம் கரோலி பாபாவை தரிசனம் பண்ண வந்திருக்கார்கள் அப்படின்னு சொன்னால் இப்பேற்பட்ட மகான் நம் நாட்டில் வாழ்ந்து ஜீவசமாதி அடைஞ்சார். அந்த நைனித்தால் இருக்கக்கூடிய பகுதியில் கூடிய ஏழை எளியவர்களுக்கெல்லாம் எவ்வளவோ அனுகிரக கடாட்சம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும். காத்கோடாம் அப்படிங்கிறது அற்புதமான க்ஷேத்திரம். அங்கேருந்து போனால் ஆதி கைலாஷ் அப்படிங்கிற அற்புதமான இடத்துக்கு போக முடியும். பல அற்புதமான திவ்ய க்ஷேத்திரங்கள்லாம் அங்கே இருக்குது அந்த இமயமலையில். அந்த இடத்துக்கு போகும் பொழுது கண்டிப்பாக நிச்சயமாக நீம் கரோலி பாபாவோட ஆசிரமத்துக்கு சென்று தியானித்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லையற்ற இன்பமும் அமைதியும் வாழ்க்கையில் என்றும் நமக்கு நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் ராமச்சந்திரமூர்த்தியின் பாதங்களில் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.